ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூபிவிசி ஸ்டாண்டு. ஒரு 5 அடி நீளம் கொண்ட 5 குரோ பேக் வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டை எப்படி செய்யலாம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஸ்டாண்டு லாங் லைஃப் வருங்க. ஏன்னா இந்த ஸ்டாண்டை கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம மாடி தோட்டத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாண்டை எப்படி பண்ணி மக்களுக்கு கொடுத்தா அவங்க சௌரியமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த ஸ்டாண்டை செய்கிறதுக்கான யூபிவிசி பைப்பு 3/4 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேங்க. அதாவது 18 இன்ச்சி பைப்பு ஒரு 6ம் 7 இன்ச்சி பைப்பு ஒரு 12ம் நான் இப்போ எடுத்திருக்கேங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பைப்பை எப்பொழுதுமே சமமாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. நீங்கள் கட் பண்ண பைப்பை அப்படியே தரையில் வச்சிங்கன்னா அந்த பைப்பு அப்படியே நிற்கணுங்க. அந்த அளவுக்கு மட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மள்கிட்ட வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியில் தான் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது இதுக்கு என்னென்ன ஜாயின்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, 4வேல ஒரு 4, 3வேல ஒரு 4, அவ்வளோதாங்க இதுக்கு ஜாயின்ஸு. ஃபஸ்ட்டு எப்போதுமே இந்த ஜாயின்ஸை இப்போ நான் படத்தில் காட்டியிருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணுங்க. 3வே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, 4வே பார்த்திங்கன்னா 4 நடுப்புற அரேஞ்ச் பண்ணிடணும். அடுத்தது 4 பைப்பு தேவைப்படும். 4 பைப்பு என்னென்ன பைப்புனா 7 இன்ச் பைப்பு, 4 பைப்பு. இந்த ஜாயின்ஸை நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான பேஸ்ட், என்ன பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் பார்த்திங்கன்னா பிவிசி யூபிவிசி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சால்வெண்ட். இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அடுத்தது கேப்புங்க. இந்த கேப் ஒரு ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக நீங்கள் டெரஸில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி ஓரமாக வச்சிடலாம். டெரஸுக்கு இது தேவை இருக்காது. நீங்கள் இன்டோரில் பயன்படுத்த போகிறீங்கன்னா இதை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பைப்பை நீங்கள் மட்டமாக கட் பண்ணல அப்படின்னா அப்போ நீங்கள் கேப் போடலாம். நீங்கள் மட்டமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கேப்பே தேவை இருக்காது. இதில் ஏர் சர்க்குலேஷன் ஆகும். அப்போ ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகிடும். இந்த கேப்பை போட்டு நம்ம அடைக்க தேவையில்லை. அப்படி நீங்கள் அடைச்சிங்கன்னா இந்த கேப்பில் ஒரு ஓட்டை போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சைடில் ஒரு ஓட்டை போடுற மாதிரி இருக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கு. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அந்த கேப்பை அப்படியே நம்ம ஓரமாக தூக்கி வச்சிடலாம். அது வெட்டி செலவு தான். அடுத்தது இந்த சால்வெண்ட் டப்பாவை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வேணால் டைட்டாக இருக்குங்க, திறக்கவே முடியாது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். அப்போ இதே மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கங்க. அதை எடுத்துக்கிட்டு அடியிலேருந்து லைட்டாக அப்படியே மேலே நெம்புனீங்க அப்படின்னா அந்த மூடி லைட்டாக மேலே வர ஆரம்பிக்கும். அது ஆல்ரெடி சொல்யூஷன் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அதனால் சாதாரணமாக கைட்டினா வராது. நிறைய பேருக்கு சிரமப்படுவாங்க. இது அழகாக இதை மாதிரி கைட்டிடுங்க. உள்ளுக்குள்ளேயே ப்ரெஷ் இருக்கும். அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோட நேம் பார்த்துங்க. இதே வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம ஒட்ட போகிறோங்க. இப்போ பேஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். எதுக்கெலாம் நான் பேஸ்ட் போடுறேன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த பேஸ்ட் போடலை அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதம் பயன்படுத்தினதுக்கப்புறம் க்ரோ பேக் மாற்றுறீங்க, இல்லை ஸ்டாண்ட் எடுத்து வேறு இடத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கறக்கு முறுக்குன்னு சவுண்டு வரும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி பேஸ்ட் போடாமல் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே கைண்டிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. லூஸ் ஆகிடும். வெயிலில் போட்டிங்க அப்படின்னா லூஸ் ஆகிடும். அப்போ ப்ராப்பராக இதே மாதிரி பேஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அசையாமல் இருக்கும். எப்படி நம்ம பில்டிங்லாம் கட்டுறோம், இப்போ வெறும் மணலை வச்சு நம்ம கட்ட முடியாது இல்லையா, அதுக்கு சிமெண்ட்டு சேர்த்து தான் நம்ம கட்டுவோம். அதை மாதிரி தாங்க. இப்போ அதை மாதிரி சேர்த்து கட்டிட்டிங்கன்னா கட்டிடம் ஸ்ட்ராங்காக நிற்கும்ல, அதை மாதிரி தான் இவரும் நிற்பார். இப்போ அதுக்காக தான் நம்ம இந்த சொல்யூஷனை போட்டு ஒட்டுறோம். இதை மாதிரி ஒட்டி எடுத்துக்கணுங்க. அந்த ஒட்டினதுக்கு அப்புறம் தரையில் வச்சு பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கணும். அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்கு தான் நம்ம டைல்ஸில் உட்காந்து இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே நார்மலாக கரண்டு முருடான தரையில் உட்காந்து பண்ணிங்கன்னா அப்பயும் ப்ராப்ளம் தான். இப்போ டைல்ஸில் உட்காந்து பண்ணிங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த 4வேவை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 3வேவும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் போட்டுக்கிறோம். பைப்லேயும் சொல்யூஷன் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். லைட்டாக தட்டி கொடுக்குறோம். லைட்டாக, அதாவது இது ரப்பர் சுத்தியலுங்க. இதால் தட்டும்போது பைப்பு எதுவும் உடையாது, டேமேஜ் ஆகாது. அழகாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த சுத்தியல் இல்லாதவங்க மர சுத்தியலில் அந்த மரப்பக்கம் இருக்குல்ல அதை வச்சு அடிக்கலாங்க. இப்போ சென்டர் பைப்பை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ரன்னிங் பைப்பு தான் நம்ம 18 இன்ச் வச்சுருக்கோம்ல அந்த பைப்பு தான். இப்போ அந்த பைப்பில் 2 ஜாயிண்ட் கனெக்ட் பண்ணிருக்கதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4வே கனெக்ட் பண்ணதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 3வே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சென்டர் பைப்பு, அதை எடுத்து இன்னொரு பக்கம் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கனெக்ட் பண்ணும் போதும் மேடும் பள்ளம் இல்லாமலும் கிராஸாக போகாமலும் சமமாக நம்ம தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டு நேராக இருக்கும், வளையாமல் இருக்கும், கோணலாக போகாது. சப்போஸ் ஏதாவது ஒரு பக்கம் வளைஞ்சிச்சு அப்படின்னா அதை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிமித்துட்டோம் அப்படின்னா அழகாக நிமிக்க முடியும். நிமித்திடலாங்க.
இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்களும் அந்த இதை நிமிர்த்திடலாம். இப்போ பாருங்களேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது என்னென்னா அடியில் மட்டமாக இல்லை, அதனால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் பாருங்கள் நொடிக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ இந்தாண்ட பக்கம் அதில் ஏறி உக்காந்துக்கணுங்க. உக்காந்துக்கிட்டு 2 பைப்பையும் நம்ம 2 கையால் பிடிச்சிட்டு லைட்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷேக் பண்ணணும் அப்படின்னா அது அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கீழே வந்து அது நொடிக்கலை பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்ட் வந்து தரையில் வச்சாலும் மட்டமாக இருக்கணும். அது பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ மட்டமாக இருக்குன்னு. இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதில் முக்கியங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ரைட் சைடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடில் அதே போலவே 4-வே 3-வேவை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 சைடு ஃப்ரேம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பைப்பு 2 தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள் 18 இன்ச்சில். அதை எடுத்து சென்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டாண்டுக்கு தேவையான ஃப்ரேமு ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரேமு ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது லெக்குக்கு வந்து சொல்யூஷன் போட தேவை இருக்காது. நம்ம எப்போ வேணாலும் அதை கைட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வெயிட் மேலே வச்சிட்டிங்கன்னா அது கையிலாது, அந்த வெயிட் மேலே அழகாக உட்காந்துக்கும். அதனால் கம்பல்சரி வந்து ஃப்ரேமுக்கு சொல்யூஷன் போட்டே ஆகணும். லெக்குக்கு நீங்கள் ஆப்ஷனல் தான், போடணுனாலும் போட்டுக்கலாம், அப்படி போடாமல் விடணுனாலும் விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் கைட்டி வைக்க போகிறீங்கன்னா ஃப்ரேமை மட்டும் கைட்டி அழகாக மாட்டி வச்சுக்கிட்டு இந்த லெக்கை தனியாக வச்சிடலாம். அதுக்காக லெக்குக்கு மட்டும் நீங்கள் சொல்யூஷன் போட வேண்டாம். போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்சிடறேன்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ட்ரைன் மேட்டை பொறுத்த அளவுக்கு 2 இருக்குது, 20 mm 30 mm. நம்ம எப்போதும் பயன்படுத்துகிறது 30 mm தான். 30 mmல இதே மாதிரி லாக் இருக்கும், மேல் ஃபீமேல் பின் இருக்கும். அதை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உட்காந்துக்குங்க. இந்த ஸ்டாண்டுக்கு 3 ட்ரைன் மேட் நம்மளுக்கு தேவைப்படும். இதே மாதிரி கேபிள் டையை போட்டு ஒரு 4 இடத்துல லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டு மேலே அந்த ட்ரைன் மேட்டு அசையாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, என்ன வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் மாடி தோட்டம் சேஃபாக இருக்கும். இதை மாதிரி ஸ்டாண்டை பண்ணி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம ஃபிட்டிங் சார்ஜ் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம். எவ்வளோ ஸ்டாண்டு நீங்கள் வாங்கினாலும் சரி ஃபிட்டிங் சார்ஜ் நம்மள்ட்ட ஃப்ரீ தான். இல்லை ஸ்டாண்டுக்குள்ளே ஜாயின்ட்ஸ் மட்டும் வேணும்னாலும் நம்ம ஜாயின்ட்ஸ் மட்டும் அமுச்சு வைக்கிறோம், அதை நீங்களே பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து. இந்த ஸ்டாண்டு லாங் லைஃப் வரணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை, அது அப்படியே கிடக்கும். நம்மளுடைய வீடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டாண்டும் அப்படியே இருக்குங்க. இந்த ஸ்டாண்டை போட்டு தரையில் இழுக்கக்கூடாது. நம்ம க்ரோ பேக்கை மாற்ற போகிறோம் அப்படின்னா க்ரோ பேக்கை தூக்கி வச்சுட்டு இந்த ஸ்டாண்டை மாற்றணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாங் லைஃப் இந்த ஸ்டாண்டு வருங்க. இந்த ஸ்டாண்டில் 10x10 க்ரோ பேக்கு பாட்டு, அதே மாதிரி 12x12 க்ரோ பேக்கு பாட்டு இதில் வச்சுக்கலாம். நீங்கள் 15x15 இல்லை 18x18 18x9 வைக்கணும் அப்படின்னா 2 ஸ்டாண்டு சேர்த்து போட்டால் போதும், அதையும் நம்ம இதிலே வச்சுக்கலாம். 15 சைஸுக்கு மேலே தனி ஸ்டாண்டும் இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதை தவிர மேலும் பல வகையான ஸ்டாண்டு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கேட்லாக் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.